வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ராஜாதே ராஜாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அதிகாலையிலே ஆண்டவரே உம்மை துதிப்பது, உம்மை மகிமைப்படுத்துவது ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு நல்ல ஸ்லாக்கியமாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் பாராட்டி இருக்கிற உம்முடைய அன்பு எத்தனை பெரிது ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எத்தனை பெரியது, உம்முடைய தயவு எத்தனை பெரியது. உம்முடைய அனுகூலமான துணையை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நன்றியால் நிரம்புகிறேன். ஆண்டவரே நீ செய்திருக்கிற அதிசயங்களை எல்லாம் நினைக்கும் போது அவைகள் ஆண்டவரே எவ்வளவு பெரியவைகள். ஆண்டவரே, உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கும் போது உடைய நாமம் சிறந்தது என்று சொல்லி ஆராதிக்கிறதற்கு உடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, உடைய நாமம் மகிமையுள்ளது, உடைய நாமம் அதிசயமானது, உடைய நாமம் அற்புதமானது, உடைய நாமம் ரணங்களை ஆற்றக்கூடியது, உடைய நாமம் காயங்களை கட்டுகிறது, உடைய நாமம் ரட்சிப்பை அளிக்கிறது, உடைய நாமம் சமாதானத்தினால் நிரப்புகிறது, உடைய நாமம் பெரிய காரியங்களை செய்கிறது, உடைய நாமம் மகத்துவமான காரியங்களை செய்கிறது. உடைய நாமத்திற்கு ஆண்டவரே நன்றி சொல்ல எங்களை போன்ற 10,000 நாவுகள் இருந்தாலும் போதாதையா. உலகத்தில் உள்ள நாவுகள் எல்லாம் ஸ்தோத்திரித்தாலும் உமக்கு நன்றி செலுத்த அது போதாத ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற உடைய அநாதி சிநேகத்தை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எத்தனை பெரிய மகத்துவமானவர் என்பதை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறேன். ஓரி கபா கரா தராமனா சந்து நாரா கபா கரா துரம் இலாரா கமாந்தனா. ஆவியானவரே, உடைய கிருபையை நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிற உடைய வல்லமை மகத்துவம் உள்ளது என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமையின் தேவன், மகத்துவங்களின் தேவன், அதிசயங்களின் தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற உம்மை போல ஒரு தேவன் பூமியிலே இல்லையே. ஆண்டவரே, உம்மை போல ஒரு ரட்சகர் இந்த உலகத்திலே இல்லையே. ஆகவே உம்முடைய நாமத்தை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். நீர் அதிசயமானவர், அதிசயமான காரியங்களை செய்கிறவர். நீர் மகத்துவமானவர், மகத்துவமான காரியங்களை செய்கிறவர். ஆகவே உம்மை நன்றியோடு நாங்கள் துதித்து உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையின் தேவனே, மகத்துவங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன்,
தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலுயா அல்லேலுயா ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். அல்லேலுயா அல்லேலுயா ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலுயா அல்லேலுயா கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம்பாடியே கவலையின்றி பாடி பறக்குதே. குருவி பறவை வானம்பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலுயா அல்லேலுயா அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோம், அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீருங்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். கவலைப்படாதீருங்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலுயா அல்லேலுயா ஆடையாகாரம் தேவையெல்லாம் அந்தந்து தந்தம்மை ஆதரித்தீர், அந்தந்து தந்தம்மை ஆதரித்தீர். கோடா கோடி ஸ்தோத்திர ஏறெடுப்போம்.
ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலுயா அல்லேலுயா, தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு கம்பீரிப்போம். தூய முகம் கண்டு கம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் ஆசீர்வதிக்கிற உம்முடைய பாதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று குறிப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு இந்த காலை வேளை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வணங்கி வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தராகிய தேவன் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறதை நாம் பார்த்து வருகிறோம், அனுபவித்தும் வருகிறோம். ஆகவே இந்த நல்ல நாளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆட்கொண்டு நம்மை வழிநடத்தும்படியாக நம் நடுவிலே பெரியவராக, பரிசுத்தராக, வல்லமை உள்ளவராக, கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வசனங்கள் பூச்சக்கரம் முழுவதும் சென்று அவருடைய வல்லமையையும் பாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அமோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவருடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. எப்படி என்றால், அவருடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜாதிகளோடு கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாய் இருக்கிறது என்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறார், நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே கிருபையுள்ள நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்பதற்கும் துதிப்பதற்கும் கடனாளிகளாக இருக்கிறோம். பரிசுத்த வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாளை சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு அதாவது எதை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் நமக்கு கொடுக்கிறது. அன்பானவர்களே, அருவருப்புகளுக்கும்
விலகி இருக்கவில்லை. ஆகவே நாம் கடந்த 3 நாட்களாக அருவருப்புகளை குறித்து நாம் சிந்தித்து வந்தோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கிற காரியங்கள் எதை விட்டு விலக வேண்டும், விலக வேண்டியது எப்படிப்பட்டவைகள் என்று நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படி உபாகமம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இப்படியாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனம் எடுத்து முடியுமானா நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும் போது தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகி இருப்பாயாக. தீதான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விலகி இருப்பாயாக. ராக்காலத்தில் சம்பவித்த தீட்டினாலே அசுத்தமாய் இருக்கிற ஒருவன் உங்களில் இருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே போய் பாளையத்திற்குள் வராமல் சாயங்காலத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும் போது பாளையத்திற்குள் வர கடவன். சூரியன் அஸ்தமிக்கும் போது பாளையத்திற்குள் வர கடவன். அருமையான வார்த்தை பாருங்க. நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும் போது தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகி இருப்பாயாக. தீதாய் நமக்கு காணப்படுகிற எல்லா காரியங்களுக்கும் எதிர்த்து நிற்கும்படியாக, விலகி இருக்கும்படியாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது நாம் படையெடுத்து போகும்போது, ராஜாக்கள் காலத்திலே அவங்க நாட்களிலே படையெடுத்து போனால், யுத்தத்துக்கு போனால் தீதான காரியங்கள் உங்கள் நடுவில் இருக்கக்கூடாது, அவைகளை நீங்கள் விலக்க வேண்டும் என்று வேதம் நம்மிடத்திலே கேட்டுக் கொள்ளுகிறது. நம்ம கூட எந்த காரியங்களை செய்ய போனாலும் தீதானவைகளுக்கு நாம் விலகி இருக்கணும். சில சமயங்களிலே நாம் ஒரு இடத்திற்கு போவோம், போய் காரியங்களை எல்லாம் சாதிப்போம் என்று நினைப்போம், அவைகளை செய்யும்படியாக போவோம். ஆனால் இடையில ஏதாவது தடை வந்துவிடும், யாராவது தடை வந்து விடுவாங்க. ஆனா அந்த காரியத்தை போய் நாம் நிறைவேற்ற முடியாதபடி இடையில ஏற்பட்ட தடை நிமித்தமாக செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுவிட்டு செய்யக்கூடாத காரியத்தை செய்து விடுவோம். அதுதான் தீமையானது, அதுதான் தீதானது. ஆகவே நாம் எந்த காரியத்தை நிமித்தமாய் போகிறோமோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அவைகளை நாம் விலக்கிவிட வேண்டும். நல்லா கற்றுக்கொள்ளணும். நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கும் நம்முடைய ரட்சிப்புக்கும் எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அந்த தீதான காரியங்களை நம்மை விட்டு விலக்கி விடும்போது கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார். அதுதான் நீதிமொழிகளை நாம் படிக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குதிரையாக நாம் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக வேண்டும். அந்த ஆயத்தத்துக்கு தடை வருகிற எல்லா தடைகளையும் நம்மை விட்டு நாம் அகற்றி போடுவது மிக மிக அவசியம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் நிலைவரப்பட்டவர்களாக, நாம் எந்த காரியத்தையும் நிலைவரமாக்கி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு எதிராக எந்த காரியங்கள் வந்தாலும் அந்த தீதானவைகளை எல்லாம் விலக்கிவிட்டு, நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறபடி கர்த்தரை குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். ஆகவே நாம் யுத்தத்திற்கு ஆயத்தமாகும். நமக்கு தினமும் யுத்தம் இருக்கு. மாம்சத்தோடு அல்ல,
ரத்தத்தோடும் அல்ல, வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் இருக்கிறது. பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் ஆவிகளோடு நமக்கு யுத்தம் இருக்கிறது. ஆகவே நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு, சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு, எல்லா சமயத்திலேயும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களாக இருப்போமானால் கர்த்தாதி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தீதான காரியங்களுக்கு விலகி இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக ஏசாயா 29 அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 23 அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எடுத்தீங்கன்னா வாசிங்க. ஏசாயா 23:13. கல்தேயருடைய தேசத்தை பார், கல்தேயருடைய தேசத்தை பார், அந்த ஜனம் முன்னிருந்ததில்லை, அந்த ஜனம் முன் இருந்ததில்லை. அசீரியன் வனாந்திரத்திற்காக, அசீரியன் வனாந்தரத்தாருக்காக அதை அஸ்திபாரப்படுத்தினான். அவர்கள் அதன் கோபுரங்களை உண்டாக்கி, அதன் அரண்மனைகளை கட்டினார்கள். அவர் அதை அழிவுக்கென்று நியமித்தார். நீ தப்பா படிக்கிற. 23 நீதிமொழிகள் 29:13. ஏசாயா 29:13 நான் படிக்கிறேன். இந்த ஜனங்கள் தன் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஆண்டவர் துக்கப்படுகிறார். என்னை நம்புகிற என் ஜனங்கள், என்னை தேடுகிற என் ஜனங்கள் தங்கள் வாயினால் தன் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கு. பாருங்க, தூரமாய் விலக வேண்டியவைகளுக்கு விலகாம ஏசாயா சொல்றாரு, நம்முடைய இருதயம் கர்த்தரை தேடாம நம்முடைய உதடுகளினாலும் வாயினாலும் மாத்திரம் வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறோன்றார். பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கர்த்தரை தேடுவதற்கு பதிலாக எல்லா தீங்கான காரியங்களுக்கு விலகி இருந்து கர்த்தருடைய நாமம் ஒன்றுக்கே பயப்படும்படியான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உதட்டினாலே கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். நம் இருதயமோ தேவனுக்கு தூரமாயிருக்கிறது. ஆகவேதான் ஏசாயா 66 அதிகாரம் 1-2 வசனங்களிலே ஆவியானவர் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம், நீங்கள் எனக்கு செலுத்தும் துதி, நீங்கள் எனக்கு செலுத்தும் கனம், நீங்கள் எனக்கு செலுத்தும் மரியாதை, நீங்கள் எனக்கு செலுத்தும் புகழ்ச்சி, நீங்கள் எனக்கு செலுத்தும் துதி ஸ்தோத்திரங்கள் எப்படிப்பட்டவைகள்? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்க வேண்டிய ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்தது, என்னுடைய கரம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயினவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். பாருங்க, அவருடைய வசனத்துக்கு
யாரெல்லாம் நடுங்குகிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவரை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? உதட்டினால் அல்ல, இருதயத்திலே. ஆகவே என் ஜனங்கள் எனக்கு உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அதுதான் ஏசாயா 57:15 வாசிக்கிறோம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். என்ன அருமையா சொல்ற, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். என்ன அருமையான வார்த்தை, தெளிவா சொல்ற. நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலே வாசம். நம்முடைய ஆவி நறுங்குண்டு பணிந்த ஆவியா இருக்கும்போது நாம் தேவனை உதட்டினாலே அல்ல, முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவரை தேடுவதற்கு வாய்ப்பாக அமையும். ஆகவே ஜனங்களுடைய இருதயங்கள் எனக்கு விலகி இருக்கிறது, உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவதாக வாசிக்கலாம். மத்தேயு 15:8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ ஏசாயா சொன்னத மத்தேயுலையும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்ம இருதயம் தேவனுக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. நம் இருதயம் தேவனை அறியும்படியான இருதயமாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக 2 தீமோத்தேயு 2:16 வாசிக்கலாம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் அவர்கள் அதிக அவபக்திக்குள்ளவர்களாவார்கள். அதனால் அவர்கள் அதிக அவபக்திக்கு உள்ளானவர்கள் ஆவார்கள். அவருடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும். இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர். ஆகவே நிறைய கதை விடுவாங்க. அந்த கதைகளுக்கெல்லாம் நம்ம செவி கொடுத்து இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாள்ல நாம் கணக்கு கொடுக்கணும். ஆகவே பேசுகிறதை நிறுத்தி ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்ய வேண்டும். சீர்கேடும் கிழவிகள் பேசுகிற எல்லா காரியங்களையும் விட்டு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 4:7 இப்படி வாசிக்கிறோம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டு கதைகளுக்கு தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சிப்பாங்க. கட்டு கதைகளுக்கு விலகி. நிறைய கட்டு கதைகளை இன்னைக்கு மொபைல்ல நிறைய பேர் போடுறாங்க. எந்த பக்கம் போனாலும் ஏதோ ஒண்ணு போட்டுக்கினே இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய கட்டுக்கதைகள், அவைகளை நம்ம நம்பக்கூடாது. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கு
கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சிப்பான். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குதத்தம் உள்ளதா இருக்கிறபடியால் அது எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உண்டு. ஆகவே வீணான வார்த்தைகளை பேசுவதை நிறுத்தி தேவனை அறிகிற அறிவிலே நாம் பலப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலேயே 23வது வசனத்திலே ரொம்ப ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல் மூலமா புத்தியீனமும் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. புத்தியீனமும் அயுக்தனமுமான அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியது. அயுக்தமுமான அப்படியே நம்புற மாதிரி பேசுறது, கடைசியில் அது சண்டையில போய் முடியும். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி இருக்க வேதம் நம்மை அழைக்கிறது. 4வதாக யோபு 28:28 படிக்கலாம். மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்லுங்கள். பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் நமக்கு என்னது? புத்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, நாம் சில காரியங்களுக்காக செபிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரு அரை மணி நேரம் நமக்கு இருக்கு. ஒவ்வொருத்தரும் நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சா சரியா இருக்கும்னு விசுவாசிக்கும். முதலாவது ஜெபம், கர்த்தர் அவருடைய மனதிலே வைத்திருக்கிற மகிமையான ஒரு எழுப்புதல் நம்முடைய தேசத்திலே துவங்க வேண்டும். அந்த எழுப்புதல் நம்ம இந்தியாவை பற்றி பிடிக்க வேண்டும். ஒரு தேசத்திலே ஒரு எழுப்புதல் வந்தால் அந்த தேசம் செழிப்பாக மாறும், சிறந்த தேசமாக மாறும். சமீபத்தில் வேல்ஸ் தேசத்தை குறித்து, அதன் எழுப்புதலை குறித்து நான் படித்தேன். ரொம்ப ஆச்சரியம். அப்படி ஒரு எழுப்புதல் நம்முடைய தேசத்திலே வரணும். அந்த தேசம் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய தேசத்திலே நிறைவேற வேண்டும். இயேசு கிறிஸ்து ஐரோப்பா கண்டத்துக்கு மாத்திரம் ரத்தம் சிந்தல. இயேசு கிறிஸ்து பிறந்த கண்டம் ஆசியா கண்டம். ஆசியா கண்டத்திலே யூதேயா தேசத்திலே பெத்லகேம் கிராமத்திலே இயேசு பிறந்தார். நாமும் ஆசியா கண்டத்திலே இந்திய தேசத்திலே தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கிறோம். இயேசுவும் நம்முடைய கண்டத்திலே தான் பிறந்தார். ஆனால் ஐரோப்பாக்காரங்க எடுத்துக்கொண்டாங்க, இன்னைக்கு செல்வ செழிப்பாக இருக்கிறார். ஆகவே இந்தியாவிலே கிறிஸ்தவம் வந்த பிறகு கல்வி வந்தது என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பு உயர்த்தப்பட்டவர்கள் தான், உயர்ந்த ஜாதி என்று சொல்லுகிறவர்கள் தான் கல்வியை படித்தார்கள். மற்றவங்களுக்கு அந்த கல்வி கிடைக்கவில்லை. ஆகவே மிஷனரிகள் வந்தாங்க, ஸ்கூல்களை கட்டினாங்க, படிக்க வச்சாங்க. பாமர மக்களும் மாற்றம் அடைஞ்சாங்க. அவன் வந்து போய் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் கூட கிராமத்துல சரியான கல்வி இல்லாது இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அந்த கல்வி வந்ததினாலே பழங்குடி இனத்தில் இருக்கிறவங்க IAS படிச்சு வந்திருக்கிறாங்க, ஜட்ஜா வந்திருக்கிறாங்க கோர்ட்ல. இப்படி
ஆண்டவர் மாற்றங்களை செய்து வருகிறார். ஆகவே நம்ம தேசத்திலே ஒரு நல்ல எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அது நம்ம மேல் விழுந்த ஒரு பெரிய தலையாழ கடமை. கல்வி ஸ்தலங்கள் இன்றைக்கு வியாபாரமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமா, அதே மாதிரி மருத்துவமும் வியாபாரமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே தேவன் நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். மருத்துவ துறையில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். நீதித்துறையில மாற்றங்களை ஏற்படுத்தணும். ஆகவே நம்முடைய தேசம் நிறைய மாற்றங்களை கண்டடையணும். எல்லாரும் மனசாட்சியோடு வேலை செய்யணும். ஜட்ஜா இருந்தாலும், வக்கீலா இருந்தாலும், காவல்துறையா இருந்தாலும், விவசாயத்துறையில் இருக்கிறவங்களும். ஆகவே இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக இந்திய தேசத்தில் இருக்கிற மருத்துவ மனைகளிலே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பணம் புடுங்கிறது தான் முக்கியமா பார்க்கிறேன். அப்படி வாங்கியும் பரிபூர்ண சுகம் கிடைச்சதுன்னா ஒருத்தர் 2 பேருக்கு தான் இருக்கு. இந்த நிலையெல்லாம் மாறணும். நம்முடைய தேசத்தில மருத்துவம் உண்மையாக செய்யப்பட வேண்டும். சட்டத்துறை உண்மையாக செயல்பட வேண்டும். வேளாண்மை துறை உண்மையாக செயல்பட வேண்டும். உணவு இல்லாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. விவசாயிகள் கனத்துக்குரியவர்களாய் மாற்றப்பட வேண்டும். இதற்காக நம்ம செபிப்போம். கர்த்தர் மாற்றங்களை செய்வார். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஐயாக கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளை நம்முடைய சமூகத்துல ஜெபிக்க தேவத்தின் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்திலே ஒரு எழுப்புதலை நீர் உண்டாக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஐயா, நமக்கு சோதரிக்கிறோம். அறிகிற அறிவினால் ஒவ்வொரு ஜனங்களில் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். ஐயா, நமக்கு சோதரும். வாசல்கள் திறக்கப்பட தேவன் உதவி செய்வீராக. ஜனங்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதல் உண்டாக தேவன் உதவி செய்யுங்கப்பா. நமக்கு சோதரிக்கிறோம். உண்மையில தெய்வமாக அறிந்து கொள்ள கருவை தருவீராக. நமக்கு சோதரிக்கிறோம். இந்த தேசத்துக்கு ஒவ்வொரு துறைகளிலும் ஒரு எழுப்புதல் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா துறைகளும் ஆண்டவரே காசுக்காக விலை போகப்பட்டவர்களாய் காணப்படுறாங்க. ஆண்டவரே, சுயநலவாதிகளாய் இருக்கிற ஜனங்களா இருக்கிறாங்க. ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் சுயநலமாய் தனக்கென்று எவ்வளவு சேர்த்துக் கொள்ள முடியுமோ அப்படியாய் பணத்துக்காக ஊழியம் வேலை செய்கிறவர்களாய் காணப்படுறாங்க. ஒவ்வொரு துறையிலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அப்பா, நமக்கு சோதரிக்கிறோம். எக்காரும் ஒவ்வொருவரையும் வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவத்துறையிலே ஒரு எழுப்புதல் உண்டாகுவீராக. இன்னைக்கு அநேக போலியான மருத்துவர்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறாங்க. போலியான மருந்துகள் இன்னைக்கு விற்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட இன்னைக்கு அநேக ஏமாந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இலவசம் என்று சொல்லி வாங்குகிற அநேக காரியங்கள் இன்னைக்கு அப்பா நமக்கு சோதரம் குவாலிட்டி இல்லாம மருந்துகளை பயன்படுத்தி சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு மறுத்து போய் கொண்டிருக்கிறாங்க. மருந்துகளிலே கலப்படம். இப்படிப்பட்டதான மருத்துவத்துறையிலே ஒரு எழுப்புதலை உண்டாக்கி நேர்மையாய் நடக்க முடியாத ஒரு கிருபை தருவீராக. அந்த மருத்துவத்துக்கும் மருந்துக்கும் ஆண்டவரை அப்ரூவ்டு கொடுக்கிற அதிகாரிகளும் நீ ரசிக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. காசை வாங்கி கொண்டு அவங்க எந்த சூழ்நிலை அந்த மருந்துகளை தயாரிக்கிறாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க செய்யறாங்க என்பதெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவங்க அப்ரூவ்டு கொடுத்துடுறாங்க. ஆனால் அவங்க தயாரிக்கிற அந்த மருந்துகள் நிமித்தமாக பயன்படுத்துகிற அநேக இன்னைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அநேக சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு இறந்து போயிருக்கிறாங்க. இதனால மருத்துவத்துறையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். அவைகளில் ஒரு எழுப்புதலை இந்திய தேசத்துல கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நமக்கு சோதரிக்கிறோம். நீதித்துறையிலே கூட ஒரு எழுப்புதலை உண்டாக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க அநேக அப்பா உண்மையாய் ஆண்டவரே உயர் நீதிமன்றத்துல இருக்கிற நீதிபதிகள் உண்மையாய் அவங்க இருந்தாங்கன்னா உடனே அவங்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுறாங்க. இன்னைக்கு ஒரு தீர்ப்பு சொன்னாங்கன்னா திரும்பவுமாய் மேல்முறையீடு செய்யறேன்னு சொல்லி இன்னொரு தீர்ப்பு, உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்தா மேல்முறையீடு செய்யறேன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்தா அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. இங்க தப்புன்னு சொன்ன காரியங்கள் அங்கே சரி என்று நிரூபிக்கப்படுகிறது. இப்படியான தாறுமாறான காரியங்கள் அந்த ஒரே அநீதியான காரியங்கள் இன்னைக்கு நீதித்துறையில இருக்கிறது. அநேக வக்கீல்கள் பணத்துக்காக இன்னைக்கு வாதாடி கொண்டு இருக்கிறாங்க. அநேக நீதிபதிகள் அனைவரைய பணத்தை வாங்கி கொண்டு இல்லைன்னா அவங்களை கொலை மிரட்டல் எடுத்து நீங்க இப்படிதான் தீர்ப்பு எழுதணும்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு தேசத்திலே அந்த ஒரே அவலமான நிலைமை நீதித்துறையில இருக்கிறது. ஐயா, அவையில ஒரு எழுப்புதலை ஒரு மாற்றத்தை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நமக்கு சோத்திரம். நீங்க வேளாண் துறைக்காக சோதரிக்கிறோம். நீங்க அநேக விளைநிலங்கள் இன்னைக்கு பிளாட்டுகளாக போட்டு வித்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னுமா
வேளாண் செய்கிற ஒவ்வொரு விவசாயிகளையும் இன்னைக்கு யாருமே மதிக்கிறது இல்ல, கண்டு கொள்றது இல்ல ஆண்டவரே. அவங்களை ஒரு அற்பமா நினைக்கிறாங்க, ஏதோ அடிமைத்தன தொழில் செய்கிறவர்களை போல இன்னைக்கு நினைக்கிறாங்க ஐயா. அவங்களோட இடத்துல இருந்து விளைகிற பயிர்களா இருக்கட்டும், ஆண்டவரே நெல்மணிகளா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் அதுக்கு ரொம்ப அடிமட்ட விலைக்கு வாங்கி, ஆனா அதை சூப்பர் மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கும் போது அதை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா விற்கிறாங்க. நாங்க விளை நிலையத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து விற்கிறோம்னு சொல்லி விளம்பரம் பண்ணி அவைகளை பல மடங்கு அதிகமா லாபம் கொடுத்து விழுக்கிறாங்க. ஆனா அதே காய்கறிகளையோ இல்ல நெல்மணிகளையோ பயிர் வகைகளையோ அந்த விளைநிலத்துல இருந்து நேரட்டாய் வாங்கும் போது ரொம்ப அடிமட்ட விலைக்கு வாங்குறாங்க. அவங்கள மதிக்கிறது இல்ல, அவங்களுக்கு தகுந்ததான ஒரு உயர்வை தருகிறது இல்ல, அவங்க உழைப்பை யாரு கண்டுகொள்றது இல்ல ஆண்டவரே. தேவன் வேளாண் துறையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. அவங்களுக்கு நீதி கிடைக்க தேவன் உதவி செய்வீராக. அவங்களை மத்தியிலே ஒரு எழுப்புதலை உண்டாக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. நமக்கு சோத்திரிக்கிறோம். காவல்துறைகளிலே அப்பா நமக்கு சுத்திரம், பாதுகாப்பு துறையிலே ஒரு எழுப்புதல் ஒரு மாற்றம் உண்டாக முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு அநேக காவல் அதிகாரிகளும் அப்பா அநேக காரியங்களை முறைகேடான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அநேகருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவங்களே ஆண்டவரே பெண்களிடம் பாலியல் தொல்லைகளுக்கு அவங்களை ஆளாக்குவதும், அதே போல ஐயா ஜனங்களை ஏதோ தவறு செய்யாத மக்களை கொண்டு போய் லாக்கப்ல போட்டு எல்லா தவறுகளையும் அவர்கள் செய்ததாக சொல்லி குற்றம் சாட்டி அவங்களை துன்புறுத்துவதும், இது போன்ற காரியங்கள்லாம் இன்னைக்கும் தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது ஐயா. அரசியல்வாதிகளுக்கு அவங்க அடிமையா இருக்கிறாங்க. காசை வாங்கி கொண்டு தவறு செய்யறவரெல்லாம் இன்னைக்கு விட்டுடுறாங்க. தவறு செய்யாத யாராவது ஒரு சந்தேக கேஸ்ல பிடிபட்டா அவன் மேல மொத்த கேஸையும் போட்டு அவனை வாழ்நாள் முழுவதும் வெளியே வர முடியாத அளவுக்கு இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. இது போன்ற பாதுகாப்பு துறையில இருக்கிற முறைகேடான காரியங்கள் முற்றிலுமா அகற்றப்பட்டு ஒரு எழுப்புதல் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. நமக்கு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, நன்றி செலுத்திக்கிறோம் ஐயா. கல்வித்துறையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக, ஒரு எழுப்புதலை கொண்டு வருவீராக. நமக்கு சோத்திரிக்கிறோம். கல்வித்துறைகள் எல்லாம் காசுமயமாக மாற்றப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. அநேகருக்கு தெளிவான பாடத்திட்டங்கள் கிடைப்பதில்லை. அதேபோல அநேகருக்கும் ஆண்டவரே பொதுவான கல்விகள் நீ கிடைப்பதில்லை ஆண்டவரே. இன்னைக்கு எல்லாம் பிரைவேட்டாக மாறி அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரியான காரியங்கள் தான் நடந்து கொண்டு இருக்கிறது ஐயா. இன்னைக்கு அரசாங்கத்தின் மூலமா நடத்தப்படுகிற பள்ளிகளில் கூட ஆண்டவரே அநேக முறைகேடான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்பா ஒரு 100 பேருக்கு மேல பிள்ளைங்க இருந்தா அவங்களுக்கு ஒரே டீச்சர் வச்சு இன்னைக்கு ஸ்கூல் ஓட்டி கொண்டு இருக்கிறாங்க ஐயா. அநேக ஸ்கூல்களிலே அந்த அடிப்படை வசதிகள் இல்லை. அநேக கிராமங்களிலே அந்த ஸ்கூல்கள் கட்டினாலும் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அதை முறைகேடான காரியங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையா இருக்கிறது. ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு அநேக பள்ளிகள், குறிப்பா கவர்மெண்ட் பள்ளிகளுக்கு பக்கத்திலேயே ஆண்டவரே போதைப் பொருட்கள் விற்கிறது, இது போன்ற காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது ஐயா. இது போன்ற எல்லா காரியங்களுக்கும் ஒரு விடுதலை நீ தர முடியாது ஜெபிக்கிறோம். கல்வித்துறையில ஆண்டவரே இன்னைக்கு ஒருத்தர் கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போனா அங்க காசு கொடுத்து வேற ஒருத்தர் அந்த வேலைக்கு வந்து உட்கார்ந்துடுறாங்க. உங்களுக்கு அந்த கோட்டா முடிஞ்சிச்சு, இந்த பதவி முடிஞ்சிச்சு, வேற ஒருத்தவங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னு சொல்லி வெளியில வர வேண்டிய காரியங்களா இருக்கிறது ஐயா. ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வராங்க, லட்சக்கணக்கான பேர் டிகிரி முடிச்சுட்டு வராங்க. ஆனா அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் நாட்கள்ல இல்ல ஆண்டவரே. எல்லாரும் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஆண்டவரை கைவிடப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஐயா. இன்னைக்கு நிறைய படிச்சவங்க தான் போய் ஹோட்டல்ல சர்வர் வேலை பாக்குறதா இருக்கிறது. இந்த ஸ்விக்கில போய் வேலை செய்யறாங்க, சொமோட்டோல போய் வேலை செய்யறாங்க. அவங்க எல்லாம் கேட்டு விசாரிச்சோம்னா நான் நிறைய படிச்சிருக்கேங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஆனா எனக்கு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல. அப்படியா ஏதோ வாங்கின கடனுக்கு, நான் படிப்புக்கு வாங்கின கடன், என் பெற்றோரை காப்பாத்தணுங்கிற கடனுக்காக நான் அதை ஓட்டி கொண்டு இருக்கிறேன். இப்படியான அவங்க சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவர்களில் ஒரு மாற்றம் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா நமக்கு சோதரிக்கிறோம். என்ன படிப்பு படிச்சா சரியான வேலை கிடைக்கும் என்று சொல்லி அவங்க போறாங்க, அவங்க நம்பிக்கை கொடுக்கறாங்க. அந்த 4 வருஷம் முடிக்கிறதுக்குள்ள அந்த படிப்புக்குரிய சூழ்நிலையே மாறி போகுது ஆண்டவரே. அதுக்குள்ள வேறொரு படிப்புக்கான முக்கியத்துவம் வந்துருது, வேறொரு தொழிலுக்கான முக்கியத்துவம் வந்துருது. அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன காரியத்துக்காக அந்த படிப்பு எடுத்தாங்களோ அதுக்குரிய பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியமாய் போய் கொண்டிருக்கிறது ஐயா.
இப்படியா அப்படியே கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போனாலும் வேலை வாய்ப்பு இல்ல, படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காத சூழ்நிலைகள் கிராமங்கள்லாம் இன்னும் இருக்கிறது ஐயா. அப்பா நமக்கு சோதரிக்கிறோம். ஆங்கிலேயர்கள் இந்தியா விட்டு போன நாட்கள் முதல் கொண்டு நாட்கள் வரைக்கும் அநேக கிராமங்களிலே இன்னும் எழுத்தறிவு கூட தெரியாத அளவுக்கு இன்னும் ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. குறிப்பா வட மாநிலங்கள் எல்லாம் சுத்தமா படிப்பறிவு கிடையாது ஆண்டவரே. அப்பா ஏதோ உங்களுக்கு அந்த தேவைகளுக்கு காசு கொடுத்தா என்ன செய்யணுமோ அதை அப்படியே செஞ்சுட்டு போற ஜனங்களா இருக்கிறாங்க ஐயா. முரட்டாட்ட குணமுள்ள ஜனங்களா இவங்களை மாற்றி வச்சிருக்கிறாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் விடுதலை செய்வீராக. கல்வித்துறையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதல் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு சோத்திரம். அரசியல்ல ஒரு மாற்றத்தை ஒரு எழுப்புதலை உண்டாக்க முடியாது ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே கையில காசு இருந்தா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஜனங்களை எப்படியாவது அவங்களை குழப்பத்துல கொண்டு வந்து அவங்களுக்கு இலவசமாய் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவங்கள மாத்தலாம் என்று சொல்லிதான் அநேகர் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறாங்க. எல்லாவற்றிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்களுக்கு நலனை செய்கிறவர்கள் ஒருவர் கூட இல்லையா ஆண்டவரே. மக்கள் நலன் மீது அக்கறை உள்ள ஒரு ஜனங்கள் கூட இல்ல. அப்பா அவங்க சொல்ற எல்லாரும் கொள்ளையடிக்கிறதுக்காக வராங்க ஆண்டவரே. 100 கோடி செலவு பண்ணி வந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 கோடி அவங்க மதிப்புள்ள ஆண்டவரே வருமானத்தை அவங்க ஈர்க்காம அங்க போறது இல்ல ஆண்டவரே. இந்த 5 வருஷத்துல ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சம்பாதிச்சிடுறாங்க ஐயா. ஆனாலும் ஜனங்களுக்கு முன்னாடி நல்லவர்களை போல ஆண்டவரை நடித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் தேவனை ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. குறிப்பா ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கிருபை தாங்க. யார் உண்மையான அதிகாரிகள், யார் உண்மையாய் நமக்காக ஆண்டவரே ஊழியம் செய்ய வந்திருக்கிறாங்க, அரசியல் செய்ய வந்திருக்கிறாங்க, அதிகாரத்துல வந்திருக்கிறாங்க என்பதை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. அந்தவன் பின்னாடி இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாய் இந்த இளைஞர்களை எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் மத்திய அரசாங்கத்திலே பார்த்தோம்னா RSSக்கு அடிமையா இருக்கிற அநேக கட்சிகள் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு அடிமையாக்கி கொண்டு இருக்கிறாங்க ஐயா. அவங்க பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்படியா அரசியலிலே அவங்க கொடுக்கிற ஏதோ ஒரு மயக்கத்திற்காக மாறி பணத்துக்காக பதவி ஆசைக்காக இன்னைக்கு தங்கள் வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் அநேகர் இருக்கிறாங்க ஆண்டவரே. தேவன் அரசியலில் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்பத்தில் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமா இந்த தேசத்துல இருக்க அநேக துறைகளில் ஒவ்வொரு துறைகளையும் மாற்றம் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். பொதுப்பணித்துறைக்காய் மக்கள் சோதரிக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக கவர்மெண்ட்ல இருக்க வேண்டிய எல்லா தொழிற்சாலைகள் தொழில்கள் எல்லாவற்றும் இன்னைக்கு பிரைவேட்டுக்கு வித்து அதை காசாக்கி அது ஒண்ணு இல்லாமல் ஆக்கி கொண்டு இருக்கிறாங்க ஐயா. விமானத்துறையை மாற்றிட்டாங்க, ரயில்வே துறையை மாற்றிட்டாங்க, இனிமே டிரான்ஸ்போர்ட் எல்லாவற்றையும் மாற்றி கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே இந்திய நாடே ஒரு தனியாருக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கு உரிமையான நாடாக மாற்றுற அளவுக்கு இன்னைக்கு எழுதி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. தெய்வ பெறப்பட்ட காரியங்கள் ஒரு மாற்றம் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நமக்கு சோதரிக்கிறோம். எல்லா காரியங்களும் தேவன் நீ கண்ணோக்கி பார்க்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் ஜெபித்தார் ஆண்டவரே. 50 நீதிமான்கள் தான் தேசத்தை காப்பீரோ என்று சொல்லி ஆண்டவரே. அவ்வளவு தேசத்துல இருக்க ஒவ்வொரு நீதிமான் நிமித்தமாய் எப்பட்ட உண்மையாய் ஜெபிக்கிற ஜனங்கள் நிமித்தமாய் தேசத்தை நீர் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதலை உண்டாக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஒவ்வொரு துறையிலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். உண்மையாய் உழைக்கிற ஜனங்களை கொண்டு வருவீராக. உண்மையாய் ஜனங்கள் மீது அக்கறை உள்ள ஜனங்களை கொண்டு வருவீராக. ஒவ்வொரு துறையிலும் காணப்படுகிற எல்லா லஞ்ச லாவல்களும் முழுவதுமாய் ஒழிக்கப்பட்டு என் தேவனுக்கு பயந்த ஜனங்களை மாற்றுவீராக. குறிப்பாய் ஆண்டவரே இந்த குடி போதை ஆண்டவரே இந்த மதுபானத்தை கவர்மெண்டே இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறாங்க ஐயா. அப்பேற்பட்ட சீர்கேடான காரிலிருந்து ஒரு விடுதலை தரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. டெய்லியும் பாக்குறோம் அந்த ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி போலீஸ்காரங்க நின்றுகிட்டே இருக்கிறாங்க. அதாவது பாதுகாப்போடு அவங்க குடிச்சிட்டு போற காரியங்களை நாங்க பாக்குற ஆண்டவரே. சாமானிய மனுஷனுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆனா குடிக்கிறவங்க பத்திரமா போகணுங்கிறதுக்காக நீங்க காவல் வைக்கிறாங்க. இது போன்ற கேவலமான காரியங்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. குடி போதையினாலே பாதிக்கப்பட்ட அநேக குடும்பங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்காங்க. நீங்க நடுத்தருவுல தகப்பனை இழக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, கணவனை இழந்திருக்கிற மனைவிகள் இருக்கிறாங்க. ஆண்டவரே புருஷன் சரியில்லாதனாலே இவங்க வேலைக்கு போறதுனால அநேக தொழில்களிலே ஆண்டவரே பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஐயா. இது போன்ற காரியத்திலே ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா மதுபான கடைகள் நிர்மூலமாக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமாய் மதத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு திரிகிற ஆண்டவரே இந்த துறைகளுக்காய் ஒவ்வொரு துறைகளிலே ஒரு மாற்றம் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நமக்கு சோதரிக்கிற மாய்மாலம் பண்ணுகிறதான காரியங்கள் எல்லாவற்றிலும் நிர்மூலமாக்கி போட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அரசாங்க சொத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே பறித்து கொண்டு அதை பிரைவேட்டுக்காக வித்து இன்னைக்கு காசாக்குகிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கிறோம்.
இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு வர வேண்டிய எல்லா வருமானத்தையும் அவங்க சொந்தமா எடுத்து பயன்படுத்திக் கொள்கிறாங்க. நாங்க இந்த கோயிலுக்காக பயன்படுத்திட்டோம், ஜிஎஸ்டின்னு வரி வாங்குறாங்க, நாங்க இந்த கோயில கும்பாபிஷேகத்துக்காக பயன்படுத்திட்டோம், இந்த காரியங்களுக்காக பயன்படுத்துறோம், சுயநலமாய் தனக்கென்று ஏற்படுத்தக்கூடிய இந்த பாராட்டு விழாவுக்காக பயன்படுத்துகிறேன் சொல்லி இன்னைக்கு மக்கள் வரி பணத்தை அவங்க எவ்வளவாய் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறாங்க ஐயா. ஆனால் தேவைகள் என்று ஒவ்வொரு மாநிலத்துக்கு கொடுக்கும் பொழுது அதை அவர்கள் தருவதே இல்லை ஆண்டவரே. அப்பா, இதுல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக, ஒரு எழுப்புதல் உண்டாக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படி நீ செய்யப்படுற கிருபைக்கு ஆமக்கு நன்றி. இந்த நாட்களிலே ஒரு எழுப்புதல் அடைந்த இந்தியாவாய் மாற தேவன் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு துறையிலும் மாற்றம் அடைந்ததாய் இருக்க உதவி செய்யுங்க. அப்பா, யோசேப்பை ஞானமுள்ளவனாய் ஒரு உயர்ந்த அதிகாரத்திலே அந்த அடிமைத்தன தேசத்திலே நீ உயர்த்தினது போல அப்பா நமக்கு சொல்றேன், இந்த தேசத்துல ஆண்டவரே அப்பா ஞானமுள்ள அதிகாரிகளை கொண்டு வருவீராக. குறிப்பாய் உமது நாமத்தை அறிந்து உமக்கு பயந்த ஜனங்களை அதிகாரத்திலே ஆட்சி செய்ய தேவன் கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு துறையிலுமே பெறப்பட்ட ஜனங்களை கொண்டு வருவீராக. ஏற்கனவே இருக்கிற அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் மனம் திரும்ப மனமாற தேவன் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்படி செய்யப்படுற கிருபைக்காமக்கு நன்றி. ஒரு எழுப்புதலை தேசத்துல தரப்போத முடிய கிருபைக்காம நன்றி செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்று தினத்துல ஒரு செய்தி, எங்கு பார்த்தாலும் விபசார விடுதிகள் பெருகி கொண்டிருக்கிறது என்று. ஆகவே இந்த விபசாரத்தினாலே அநேக வாலிபர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பாதிக்கப்படுறது மாத்திரமல்ல, அந்த பால் உறவினாலே ஏற்படுகிற அந்த எய்ட்ஸ், HIV இன்னும் இப்போ கொஞ்சம் அதிகமா பரவுதுன்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாம் தேவன் தேசத்திலே மாற்ற வேண்டும். ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும். அடுத்தபடியாக திருநங்கைகள் என்று சொல்லப்படுகிற இவங்க மூலமா இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்படுகிறது என்று செய்தி கேட்டேன். ஆண்டவர் இது எல்லாவற்றையும் மாற்றணும். திருநங்கைகள் தங்கள் வாழ்க்கையில ரட்சிக்கப்படணும். அவங்க ஆண்டவருக்காக வாழணும். நேர்மையா அவங்க காரியங்களை செய்யணும். அதே மாதிரி விவசாய விடுதிகள், விவசாயத்தினாலே பாதிக்கப்படுகிற வாலிபர்கள், அந்த எதிர்காலங்கள் நாசமாகிறது. இதை மனதில் வைத்து இன்றைக்கு ஜெபிக்கலாம். யார் ஜெபிக்க போறோம்? ஆண்டவரே, அந்த வேலைக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சப்பா, இந்த வேலையில கூட கர்த்தாவே ஆண்டவரே, எங்க பார்த்தாலும் விபச்சாரிகள் பெருகி போய் கிடக்கிறார்கள். ஆண்டவரே கர்த்தாமே, இந்த விபச்சார கும்பல்களை கர்த்தர் ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஐயா, ஆண்டவரே கர்த்தாவே, ராகா பெண்ணு பேசி தன் கிரிகள் நாளில் நேரமாக்கட்டால் வேதத்திலே வாசிக்கிறோம் ஐயா. இந்த நாட்கள்ல அந்த விபச்சாரிகள்னால ஆண்டவரை குடும்பத்தால் இவர்கள் வாலிப பிள்ளைகள் கேட்டு நாசமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களை கர்த்தர் ரட்சித்து ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே மாற்றத்தை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கும் அந்த விபச்சார விடுதி இருக்கக்கூடாது. அதில் கர்த்தர் தாமே ஒன்றுமே ஆளே இல்லை என்ற அளவுக்கு நீ மாற்ற வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த வாலிப பிள்ளைகள் இதனால ஆண்டவரே கர்த்தாவே தவறான வயதுக்கு குறைஞ்ச வயசா இருந்து அந்த மாதிரி காரியங்கள்ல வயது முதிர்ந்தவங்களோட பழகி எய்ட்ஸ் என்ற நோய் வந்து பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது தகப்பனே. அதனால் என் தேவனாகிய கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் மாற்றி போட்டு, நீதான் ஆண்டவரே கர்த்தாவே, நீதான் உங்களிடத்துல தான் ரட்சிப்பு இருக்குது. நீதான் ஒரு மனிதனை மாற்ற முடியும். நீதான் ஒருவனை ரட்சிக்க முடியும் ஆண்டவர். உம்மாலன்றி யாராலும் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆகையினால் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே சப்பா கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்களை மாற்றி ஆண்டவரே பணத்தை கொடுத்து தவறுக்கு போய் செய்யறானுங்க ஆண்டவரே. அதனால் என் தேவனாய கர்த்தர் வாலிபர்கள் ரட்சிங்க, விபச்சாரிகளை ரட்சிங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த நாட்களில் திருநங்கைகள் எங்க பார்த்தாலும் ஆண்டவரே இந்த காரியத்துல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டு திருநங்கைகள் முடிச்சுள்ள ஒரு சபையை வைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அதே போல இந்த ரட்சிக்கப்பட்ட திருநங்கைகள் ரட்சிக்கப்படாத திருநங்கைகளை ஆண்டவரே கர்த்தருக்குள் வழி நடத்த, ரட்சிக்கப்பட திருநங்கைகளும் இப்படிப்பட்ட கேவலமான காரியங்களை செய்யாதபடிக்கு அவர்களை ரட்சித்து
ஆண்டவரே உலகம் முழுவதும் இந்திய தேசத்திலும் தமிழ்நாட்டிலும் ஆண்டவரே ஏசப்பா சென்னையிலும் ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் இந்த விபச்சாரங்கள் என்ற வார்த்தையே இல்லாதபடிக்கு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி விபச்சாரிகளே இல்லாதபடிக்கு அவர்களை ரட்சித்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிறபடியினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்று தினத்திலே வெஸ்ட் பெங்கால் அந்த சகோதரி மம்தா பானர்ஜி பேசுறாங்க, பிஜேபி ஆட்சி நடத்துகிற இடங்கள்ல எஸ்ஐஆர் நடத்துறது இல்லை, ஆனா மற்ற மாநிலங்கள்ல அவங்களுக்கு எதிராக இருக்கிற மாநிலங்கள் எஸ்ஐஆர் நடத்தி பல மோசடிகளை செய்யறாங்கன்னு சொல்லி பேசி இருக்கிறாங்க. ஆகவே தானே கோர்ட்ல அந்த கேஸ் போட்டிருக்கிறாங்க. அது கால தாமதம் எடுத்து நிதானமாக செயல்பட வீடு வீடு போய் அவர்கள் தேடி கண்டுபிடித்து இன்னும் கூட நான் கூட கொடுக்கல, அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்திருக்குது. ஆனா உறவுகளும் கேட்கறாங்க, ஏதோ கேட்கறாங்க. எங்க அப்பா எப்போ 98லயே செத்து போயிட்டார், எங்க அப்பா கதையெல்லாம் கேட்கறாங்க. எங்க அம்மா நான் 8 மாச குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, எங்க அம்மா கதையை கேட்கறாங்க. இதெல்லாம் யோசிக்கும் போது மனசு கஷ்டமா இருக்குது. அப்படியே வச்சிருக்கிறோம் ஃபார்ம். என் பையனா வேணாம், நமக்கு ஓட்டே வேணாங்கிறான். இது எஸ்ஐஆர் என்பதை விட இது இந்திய குடியுரிமை. அதாவது எப்படியாவது தேசத்தை அவங்க ஆதிக்கத்துல வைத்திருக்கணும், சர்வாதிகாரமா நடத்தணுங்கிற போக்குல போய்கொண்டிருக்கிறதாக அரசியல் பேசுகிற வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆகவே கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கோர்ட்டு இதை தானாக முன் வந்து காரியங்களை செய்யணும். என்னைக்கு வந்திருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்களுக்கு சாதகமானவர். ஆகவே ஆண்டவர் காரியங்களை நீதியை சரி கட்டுகிற நாள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆண்டவர் நீதியை சரி கட்டுதலை செய்யும்படியாக ஒருவர் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, மிரியாம் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை வேளைக்காக வேண்டிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்கத்தக்கதான கிருபையை பாராட்டினீரே, அதற்காக வேண்டிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ்பெஷலி ஆண்டவரே, தகப்பனே எஸ்ஐஆர் என்ற ஃபார்ம் ஒண்ணு கொடுத்து தகப்பனே அவங்க சர்வாதிகாரத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவரே உறுதியாக ஆண்டவரே அநேக ஆண்டவரே முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தகப்பனே, இந்த தேசத்திலேயும் ஆண்டவரே வரக்கூடிய அந்த சர்வாதிகார நிலைமைய ஆண்டவரே நீர் மாற்றி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜுக்கு ஆண்டவரே தகப்பனே சத்துருக்கள் மத்தியிலையும் ஆண்டவரே நீர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. யோசேப்புக்கு ஆண்டவரே தகப்பனே அவங்க பிரதர்ஸ் ஒன்றாக இணைக்கும் போது ஆண்டவரே ஒருத்தர் அவன் கொள்ளு போட வேண்டாம், அந்த குழியில தள்ளுங்க என்று சொன்னது போல ஆண்டவரே சத்துருக்கள் இருந்தாலும் மத்தியில் ஆண்டவரே நீர் கிரியை செய்வீர். அவர் சத்ருவாக இருந்தாலும் தகப்பனே அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மனசுல நீர் கிரியை செய்து எங்களுக்காகவே நீர் பரிந்து பேசி ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த சர்வாதிகாரம் என்ற எண்ணத்தை நீர் மாற்றுவீராக. எஸ்ஐஆர் என்ற இதுல மம்தா பானர்ஜி அவங்க பேசினது போல ஆண்டவரே அவங்க செய்கிற எல்லா நியாயங்களும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே நீதி சரி கட்டுகிற தேவன் ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிறீர் என்று ஆண்டவரே நாங்க உணர்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வீர், எங்களுக்கு நியாயத்தை செய்யக்கூடிய தேவன் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. மையே சார்ந்து இருக்கிறோம் ஐயா தகப்பனே. గీతగారని சொன்னது போல కొండల తట్టు కన్నులెత్తు சொன்னாను, సహాయం ఎక్కడ నుండి వచ్చును, యెహోవా వలననే కలుగును. ஆண்டவரே உங்ககிட்ட இருந்த ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை வந்து ஆண்டவரே நீர் பெரிதான மாற்றத்தை நீர் கொடுப்பீராக. அப்படியே நீர் செய்வீர் என்று நாங்க விசுவாசிக்கிறோம். எல்லா புதிய மகிமையாவற்று மக்களே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சபத்தை கேட்டு அப்படியே செய்கிறபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்னர் அவர் வேலையை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் செய்யற தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை
தீவிரவாதிகளை போல சித்தரிச்சு பேசியிருக்கிறார் சமீபத்தில். அது தீயாய் பரவி கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் எதிர்ப்புகள் எழும்பி கொண்டிருக்கிறது. கவர்னருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்திலே அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை செய்யணும். அவர் ஒரு கட்சி தலைவரை போல செயல்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையை மாற்றணும். ஆகவே தேசத்திலே அரசியலா இருந்தாலும், தேசத்தை ஆளுவதற்கு வைக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகளா இருந்தாலும், மக்கள் நலனை கருதி மக்களுக்காக சேவை செய்யும். தங்களுக்கு கிடைக்கிற பதவியை ஒரு பொருளாதாரத்துக்காக யூஸ் பண்ணாம, அதாவது மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு தொண்டாக அதை எடுத்து செயல்படுத்தணும். இதற்காக ஜெபிக்கலாம். யார் ஜெபிக்க போறா? ஹலோ, ஜோமன். ஸ்தோத்திரமே சப்பா, உண்மை ஸ்தோதரிக்கிற ராஜா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வேலையில ஆண்டவரே சப்பா எங்க தமிழ்நாட்டை ஆளுகிற ஆளுநருக்காக ஆண்டவரே சப்பா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவர் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுப்புல இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே சப்பா நீங்க அவரோடு ஆண்டவரை இடைப்படும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆளுநருக்கான பதவி ஆண்டவரே சப்பா அவருக்கான பொறுப்புகள் என்னவென்பது அவருக்கு தெரியும் ராஜா. ஆண்டவரே அந்த பொறுப்புக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர் ஆண்டவரே பிஜேபி கட்சியில இருந்தாலும் ஆண்டவரே தன்னுடைய மதத்தையோ ஆண்டவரே தன்னுடைய கட்சியோ ஆண்டவரே இசப்பா தமிழ்நாட்டுல ஆண்டவரே அதை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே ஆண்டவர் தமிழ்நாட்டிற்கு ஏற்ற ஆண்டவரே இசப்பா என்ன தேவைகள் இருக்குதோ, மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யத்தக்க ஆண்டவரே தேவன் நீங்க உதவி செய்யுங்க. பொருளாசையினால ஆண்டவரே சப்பா மனது போகாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே அவரோட நீங்க இடைப்படும்படியாய் கூட ஜெபிக்கிற ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆளுநர்னால அநேக பிரச்சனைகள் ஆண்டவரே வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இவரை மாற்றி ஆண்டவரே சப்பா தமிழ்நாட்டிற்கு ஏற்றவரை நீங்க நியமிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிற ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இவரை ஒரு விஷயாய் கூட நீங்க ரட்சிக்க முடியும்படியாய் கூட ஜெபிக்கிற சப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் ஆண்டவரே சப்பா அந்த கட்சிக்கு ஆண்டவரே சப்பா இழுக்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் பிரச்சனையை உண்டாக்கி ஆண்டவரே சப்பா அதை எப்படியெல்லாம் நாசமாக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே சப்பா ஒரு திட்டமாக செய்து கொண்டிருக்கிறாங்க ராஜா. இந்த திட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே சப்பா தவிடுபடியாக்கும்படியாய் கூட ஜெபிக்கிற ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்க அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிறபடினால் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாட்கள்ல இந்த ஜபத்துல பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கணும். பங்கு கொள்ள வாய்ப்பு இருந்தும் பங்கு கொள்ளாதவங்களை ஆண்டவர் சந்திச்சு அவங்களுக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தினதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாய் பிரியமானவர்களாய் இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற குடும்பங்களாய் விளங்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே சமயத்துல வாலிப தம்பி தங்கச்சிங்க கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பி காரியங்களை செய்யும்படி அவருடைய உள்ளத்துல கிரியை நடப்பிக்கும்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.